ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1118. இங்கு நீர் வீசினீர் நான் பேசினேன் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, ஸ்ரீ ராமானுஜரின் மானசீக குரு ஆகிய ஆளவந்தாரின் காலத்தைச் சேர்ந்தவர் திருக்கச்சி நம்பிகள் என்று அழைக்கப்படும் காஞ்சி பூரணர் ஆவார். அவர் இன்றைய சென்னைக்கு அருகில் உள்ள பூவிருந்த வள்ளிக்கு அருகில் உள்ள திருமழிசையில் ஸ்ரீ வீரராகவருக்கும் ஸ்ரீமதி கமலையாருக்கும் புதல்வராக தோன்றினார். அவர் முதுமை அடைந்த வீரராகவர் தன்னுடைய சொத்தை 4ஆக பிரித்து தனது 4 புதல்வர்களுக்கும் கொடுத்து தொழிலை வளர்க்க கூறினார். ஆனால் திருக்கச்சி நம்பிகளோ தனது தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக தன்னுடைய பங்குகள் அனைத்தையும் பகவான் நாராயணர் சேவையில் செலவழித்து விட்டார். அதிருப்தி அடைந்த தந்தையிடம் திருக்கச்சி நம்பிகள், சொத்தை கலங்கா பெருநகரிலே சேமித்து வைத்து இருக்கிறேனே என கூறினார். நம்பிகள் தன்னுடைய பெற்றோரை விட்டு திருவல்லிக்கேணி சென்று அடைந்து விட்டார். சில காலங்கள் திவ்ய தேசங்களில் கழித்த பின்பு பூவிருந்த வள்ளிக்கு திரும்பி வந்த நம்பிகள் தன்னுடைய சொத்து அனைத்தையும் சகோதரர்கள் இடம் பிரித்து அளித்துவிட்டு வெறும் கையனாக திருமழிசை ஆழ்வார் சன்னதியில் உறங்கினார். கனவில் வந்த திருமழிசை ஆழ்வார் நந்தவனம் ஒன்றை அமைத்து நாராயணனுக்கு சேவை செய்ய கூறினார். கனவில் வந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் அவரை பெருமாளுக்கு சொந்தமாக ஒரு உயில் எழுத கூறினார். பின்பு வரதராஜ பெருமாள் கூறியபடி நந்தவனம் அமைத்து தினசரி காஞ்சி சென்று தானே கோர்த்த மலர் மாலைகளை பகவான் கிருஷ்ணருக்கு அணிவித்து ஆனந்தம் அடைந்தார். அவருடைய சேவையால் ஆனந்தம் அடைந்த பகவான் கிருஷ்ணர் எல்லோரும் ஆச்சரியப்படும்படி எந்த வகையான மாலை வேண்டும் என நம்பிகளிடம் கூறுவது உண்டு ஆகும். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் வரதராஜ பெருமாளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்த நம்பிகள் வைஷ்ணவத்தில் அவர் தீட்சை அளிக்கப்பட வேண்டும் என வேண்டிக் கொண்டார். பெருமாள் அவரை ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்து வந்த ஸ்ரீ ஆளவந்தாரிடம் செல்ல கூறினார். உடனே ஸ்ரீரங்கம் சென்ற நம்பிகள் பெரிய நபியிடம் சிபாரிசு உடன் ஆளவந்தாரிடம் தீட்சை வேண்டி நின்றார். அவர் நம்பிகளுக்கு தான் தீட்சை அளிக்க வேண்டியது பகவான் கிருஷ்ணன் விருப்பம் என்பதை அறிந்த ஆளவந்தார் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து அவருக்கு பேர் அருளாள தாசன் என திருநாமம் அளித்தார். சில மாதங்கள் ஆளவந்தாரின் ஆசிரமத்தில் தங்கி வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் நுணுக்கங்களை கற்றறிந்த நம்பிகள் மறுபடியும் காஞ்சிபுரம் திரும்பிவிட்டார். தினந்தோறும் பூவிருந்த வள்ளியில் இருந்த நம்பிகள் நடந்து வந்து தனக்கு மாலை அளிப்பதைக் கண்ட வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்திலே தங்குமாறு கட்டளையிட்டு தனது கோவிலிலே ஒரு இடமும் கொடுத்தார். அதுவே இன்று காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் திருக்கச்சி நம்பிகள் சன்னதி என அழைக்கப்படுகின்றது. வரதராஜ பெருமாளின் கட்டளைப்படி காஞ்சியிலே நிரந்தரமாக தங்கிய நம்பிகள் தன்னுடைய மலர் கைங்கரியம் செய்ய இயலாது போயிற்று. அதனால் பெருமாளிடம் தனக்கு வேறு ஏதேனும் சேவை தருமாறு வேண்டி நின்றார். பகவானும் தனக்கு வெப்பம் குறையுமாறு அவரை திருவாள வட்ட கைங்கரியம் அல்லது தனக்கு விசிறி வீசுமாறு கட்டளையிட்டார். பட்டர்கள் மற்றவர்கள் அனைவரும் இரவில் நீங்கிய பின்பு பெருமாளின் கட்டளைப்படி நம்பிகள் நல் இரவில் தாயாரும் பகவானும் சயன அறைக்கு செல்லும் வரை அவருக்கு திருவாள வட்ட கைங்கரியம் செய்து வந்தார். நம்பியின் பக்தியாலும் சேவையாலும் மிகவும் திருப்தி அடைந்த பெருமாள் ஒரு நாள் நம்பியுடன் பேச ஆரம்பித்தார். மற்றொரு நாள் பெருமாளுடன் நம்பிகள் கொண்ட உரையாடலில் நம்பிகள் பெருமாளிடம் வைஷ்ணவ தத்துவத்தையும் பெருமாளை பற்றி விளக்கி கூற கேட்க பெருமாளும் பின்வருமாறு கூறினார். ஆச்சாரிய தியானம் ஆண்டவனின் சேவைக்கு மேற்பட்டது. பாகவத சேவை பகவான் சேவைக்கு மேற்பட்டது. ஆண்டவனின் திருவிக்கிரகத்தை சிலையாக கருதுவது பாவமாகும். பகவான் கிருஷ்ணரின் பக்தர்களை பிறப்பால் பிரித்து பார்ப்பது பொறுக்க இயலாத பாவமாகும். ஒருவர் தன்னை ஒரு வைஷ்ணவருடன் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. கடவுள் தன்னுடைய படைப்பில் சுயநலமாக இருக்கிறார் என கருதுவது தவறு. பக்தரின் இல்லத்தில் நீர் பருகுவது ஒருவர் அனைத்து பாவங்கள் இருந்து விடுவிக்கும். பக்தரின் சத்சங்கம் இந்த உலகில் பாலைவன சோலைக்கு சமமாகும். ஒருமுறை நம்பிகள் பகவான் சேவையை முடித்துவிட்டு இரவு தன் இருப்பிடம் திரும்ப இருக்கும்போது மழை வந்துவிட்டது. அப்போது அவருக்கு உதவியாக இருந்த வரதா என்ற சிறுவனை அழைத்தார். ஆனால் அந்த வரதனோ உறங்கிக் கொண்டு இருந்தான். ஆனால் வரதா என்ற குரல் கேட்டு பகவான்
வரதராஜர் தானே அந்த சிறுவன் வடிவில் வந்து சுதர்சன சக்கர ஒளியாகவும் ஆதிசேஷன் குடையாகவும் அமைய நம்பிகளின் பாதுகைகளை தன் கைகளில் ஏந்தி நம்பிகளை அவருடைய இருப்பிடத்தில் விட்டு திரும்பினார். பின் சிறுவன் விழித்தெழுந்து தன் தவறு உணர்ந்து நம்பிகளிடம் இருப்பிடம் சென்று மன்னிப்பு கேட்டபோது தான் உண்மை தெரிய வந்தது. அவருக்கு வந்தது சிறுவன் கிடையாது, பகவான் தான் வந்து இருக்கிறார் என்பது தெரிந்து கொண்டார். அவர் மற்றொரு நாள் கோடை காலை நேரம் வீடு திரும்ப நினைத்த நம்பிகள் தன்னுடைய சீடன் சிறுவன் வரதனை அழைத்தார். ஆனால் சிறுவன் நம்பி வேறு எங்கோ சென்று இருந்தான். ஆனால் வரதா என்று அழைத்ததால் பகவான் வரதர் உடையேந்தி நம்பிகளிடம் பாதுகைகளை அளித்து சென்றார். பின் சிறுவன் வரதன் திரும்பி வந்தபொழுது உண்மை அறிந்த நம்பிகள் பகவான் அளித்த பாதுகைகளை உற்று நோக்கிய பிறகு கூர்ம வடிவம் அதில் பதிக்கப்பட்டு இருந்தன. இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் தனக்கு சேவை செய்வதால் தான் பகவானுக்காக அபச்சாரத்திற்கு காரணமாக இருப்பதாக கருதிய நம்பிகள் காஞ்சிபுரத்தை விட்டுவிட்டு திருப்பதி சென்று வெங்கடேஸ்வரரை சில காலம் சேவை செய்ய முடிவு செய்தார். திருமலை சென்ற நம்பிகள் பகவான் வெங்கடேஸ்வரர் இடம் அவருக்கு திருவாளவட்ட கைங்கரியம் செய்ய விண்ணப்பித்தார். ஆனால் திருமலையானோ 7 மலைகளாலும் நீர்வீழ்ச்சிகளாலும் சூழப்பட்டு இருக்கும் தன்னுடைய இடம் ஏற்கனவே குளிர்ச்சியாக இருப்பதால் இந்த சேவை தனக்கு வேண்டாம் என பணிவாக கூறி மீண்டும் வரதராஜ பெருமாளிடமே திரும்பிச் சென்று சேவை செய்ய கூறிவிட்டார். ஆனால் காஞ்சிபுரம் செல்ல விரும்பாத நம்பிகள் ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாதரின் இடமும் அதே கோரிக்கையை வைத்தார். ரெங்கநாதரும் தன் இருப்பிடத்தின் இருபுறமும் காவிரி ஓடுவதால் குளிர்ச்சியாக இருப்பதாக காரணம் காட்டி பணிவாக நம்பிகளின் வேண்டுகோளை மறுத்துவிட்டார். ஆகையால் நம்பிகள் ஆளவந்தார் ஆசிரமத்தில் தங்கினார். அந்த காலத்தில் ஆளவந்தாரால் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் தீட்சை அளிக்கப்பட்டார் அவர். இதற்கு இடையில் நம்பிகளின் பிரிவை தாங்காத வரதராஜர் ஆளவந்தாரின் கனவில் வந்து நம்பிகளை காஞ்சிபுரம் திருப்பி தனக்கு சேவை செய்யுமாறு கட்டளையிடக் கூறினார். இதை ஆளவந்தார் நம்பிகள் இடம் கூற ஆச்சாரின் கட்டளை மீற விரும்பாத நம்பிகள் காஞ்சிபுரம் திரும்பி மறுபடியும் வரதராஜ பெருமாளுக்கு திருவாள வட்ட கைங்கரியம் செய்ய ஆரம்பித்தார். ஒருமுறை ஸ்ரீராமானுஜாச்சாரி நம்பிகள் வரதராஜ பெருமாளிடம் உரையாடுவதை உணர்ந்து நம்பிகள் இடம் நான் சாஸ்திரங்களை படிக்கும்போது சில விஷயங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிய கிடையாது. மனதில் குழப்பம் ஏற்படுகின்றது. வரதராஜ பெருமாளிடம் எனக்கு சந்தேகங்களை விளக்குமாறு வேண்டிக் கொள்வீராக. ஏனென்றால் உங்கள் உதட்டில் இருந்து வரும் வேண்டுகோள் எதையும் வரதராஜ பெருமாள் மறுப்பது கிடையாது என்பதை நான் அறிவேன் என வேண்டிக் கொண்டார் அவர். திருக்கட்சி நம்பிகளும் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். மறுநாள் ராமானுஜர் நம்பிகளை சந்திக்க வந்தபொழுது நம்பிகள் அவரிடம் ரகசியமாக நேற்று இரவு வரதராஜர் என்னிடம் கீழ்கண்ட 6 உண்மைகளை உங்களிடம் கூறுமாறு கேட்டுக்கொண்டார். 1. நானே பரபிரமன், நானே ஜகத் காரணம். 2. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறுபட்டவர்கள். 3. சரணாகதியே மோட்சத்திற்கு வழி. 4. இறுதி காலத்தில் என்னை நினைக்க இயலாவிடினும் என்னுடைய பக்தர்கள் மோட்சத்தை அடைந்து விடுவார்கள். 5. என்னுடைய பக்தர்கள் உடலை நீத்தவுடன் அவர்களை நான் என்னுடைய திருத்தலத்திற்கு அவர்களை கொண்டு சேர்த்து விடுவேன். 6. பெரிய நம்பியை நீ ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்வாயாக என கூறினார் அவர். இதனையெல்லாம் கேட்ட ராமானுஜர் ஆனந்த கூத்தாடினார். அவர் தன்னுடைய சந்தேகங்களை திருக்கட்சி நம்பிகளிடம் கூறக்கூட கிடையாது. ஆனால் பகவான் கிருஷ்ணரோ அனைத்திற்கும் பதில் அளித்து விட்டார் திருக்கட்சி நம்பி மூலம். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் பாமரர் ஒருவர் தான் குளித்து தூய்மை அடைந்த பின்பு நம்பிகளுடைய காலடி மண்ணை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டதை நம்பிகள் பார்த்தார். அவரை அணுகிய நம்பிகள் அவர் அவ்வாறு செய்வதற்கான காரணத்தை வினவினார். பதிலாக அவர் நம்பிகள் தினசரி பெருமாளுடன் பேசுவதால் அவரே தனக்கு பெரியவர் என கூறி நம்பிகள் இடம் ஒரு விண்ணப்பம் வைத்தார். வரதராஜ பெருமாளிடம் தனக்கு பெருமாள் மோட்சம் அளிப்பாரா என விவரம் கேட்டு வருமாறு நம்பிகள் இடம் விண்ணப்பித்தார் அவர். திருக்கட்சி நம்பிகளும் அன்று பகவான் கிருஷ்ணருடன் பேசும்பொழுது இந்த நிகழ்ச்சியை விளக்கினார். இதை கேட்ட பகவான் கிருஷ்ணர் அந்த பாமரருக்கு மோட்சம் நிச்சயம் என உறுதி அளித்தார். இது நடந்து சிறிது காலத்திற்கு பிறகு
ஒரு நாள் வரதராஜ பெருமாளுக்கு சேவை செய்து கொண்டு இருந்தபோது அவரது ஆலவட்டம் தவறி பெருமாள் மீது விழுந்து விட்டது. நம்பிகள் இந்த ஜட உலகை விட்டுவிட்டு நீங்குவதற்கு நேரம் வந்துவிட்டதாக உணர்ந்தார். அவர் பெருமாளிடம் தனக்கு மோட்சம் அளிக்குமாறு வேண்டிக் கொண்டார். ஆனால் பகவான் வரதராஜரோ நம்பிகளுக்கு மோட்சம் அளிப்பது சாத்தியம் கிடையாது என கூற அதிர்ச்சியடைந்த நம்பிகள் காரணம் கேட்டார். பெருமாள் அதற்கு இன்னும் அவர் பாகவத சம்பந்தம் பெறவில்லை என பதில் கூறினார். மேலும் பெருமாள் நம்பிகளிடம், நீர் வீசினீர், நான் பேசினேன், எனக்கு கணக்கு முடிந்துவிட்டதாக பெருமாள் கூறினார். ஆகையால் மோட்சம் பெற வாய்ப்பு கிடையாது என உணர்த்தினார் பகவான் கிருஷ்ணர். பாகவத அபிமானம் பெறாததை உணர்ந்த திருக்கட்சி நம்பிகள் திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் சென்றார். ஆனால் வரதராஜர் தன்னுடன் பேசுவதை அறிந்த திருக்கோஷ்டியூர் நம்பி தன்னை வேலையாளாக வைத்து கொள்ள மாட்டார் என்பதை அறிந்த அவர் தன்னை கஜேந்திரதாசன் என அறிமுகப்படுத்தி கொண்டு சாதாரண விவசாயியாக திருக்கட்சி நம்பியிடம் வேலை கேட்டார். வந்தது திருக்கட்சி நம்பி என அறியாத திருக்கோஷ்டியூர் நம்பி தன்னுடைய மாடுகளை மாட்டு வண்டியை பார்த்து கொள்ளுமாறு திருக்கட்சி நம்பிகளுக்கு வேலை கொடுத்தார். ஒரு நாள் நல்ல மழை நாளில் திருக்கோஷ்டியூர் நம்பி தன்னுடைய பசுக்கள் காணாததைக் கண்டு தன்னுடைய சீடர்களை தேட கட்டளையிட்டார். ஆனால் அடைமழையில் வெளியே செல்ல சீடர்கள் தயங்கினார்கள். ஆகையால் திருக்கோஷ்டியூர் நம்பி தானே பசுக்களை தேட முடிவு செய்தார். ஆனால் அப்போது அடியேன் என்று அழைத்தவாறு வந்த திருக்கட்சி நம்பிகள் பசுக்களுடன் அங்கு நிற்பதைக் கண்டார். அதனால் மகிழ்ச்சியடைந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் தன் மனைவியை அழைத்து, நம் மாட்டுக்காரனுக்கு உணவு அளிப்பாயாக என்று கூறினார். அவர் திருக்கோஷ்டியூர் நம்பி தன்னை நம் மாட்டுக்காரன் என்று அழைத்ததால் பாகவத சம்பந்தம் ஏற்பட்டதை உணர்ந்த நம்பிகள் மறுநாள் தன்னுடைய இயற்கையான ஆடைக்கு மாறி தன்னுடைய அடையாளத்தை திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு காட்டினார். இவ்வாறாக பாகவத சம்பந்தம் பெற்று திரும்பிய நம்பிகள் வரதராஜின் கற்ப கரகத்திற்கு சென்றார். வரதராஜரோ இருகரம் நீட்டி நம்பிகளை அன்புடன் வரவேற்றார். அப்பொழுதுதான் திருக்கட்சி நம்பிகள் தேவராஜ அஷ்டகம் என்ற இனிய பாடலை பாடினார். இறுதியாக நம்பிகள் மோட்சம் அடைந்து விட்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான திருக்கட்சி நம்பிகள் பகவான் கிருஷ்ணரிடம் தினசரி நேரடியாக பேசும் அளவிற்கு பக்தியில் உத்தம நிலையை அடைந்து இருந்தும் அவர் பக்தரின் அபிமானம் அல்லது சம்பந்தத்தை பெறாததால் அவருடைய பக்தி முழுமை அடைய கிடையாது. பகவான் கிருஷ்ணரும் அவருக்கு மோட்சம் தர தயாராக இல்லை. ஆனால் அதே திருக்கட்சி நம்பிகள் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு சேவை செய்து அவரால் நம் மாட்டுக்காரன் என உரிமையுடன் சம்பந்தப்படுத்தப்பட்டதால் மோட்சத்திற்கு தகுதி உடையவர் ஆகிவிட்டார். இதுவே பக்தியின் உத்தம லட்சணம் ஆகும். இந்த கருத்தே ஆதி புராணத்தில் சிவபெருமான் துர்கா தேவியிடம், தேவி சர்வ ஆராதனைகளிலும் விஷ்ணு ஆராதனை மிக உயர்வானது. அந்த விஷ்ணு ஆராதனை உயர்வானது அவருடைய பக்தர்களுக்கு செய்யப்படும் சேவையாகும் என பக்தர் சேவை பகவான் சேவையிலும் உயர்வானது என்பதை அவருடைய உயர் பக்தரான சிவபெருமானே கூறுகின்றார். அதே போன்று ஆதி புராணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் இடம் கூறுகின்றார், யார் ஒருவர் எனது நேரடியான பக்தரோ அவர் எனது பக்தர் கிடையாது. ஆனால் யார் ஒருவர் எனது பக்தரின் சேவகனாக இருக்கின்றாரோ அவரே உண்மையில் எனது பக்தர் என குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.